என் பேர் தேஜஸ்ரீ. நான் தீபக்குன்னு பையனை ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் இதில் கேஸ்ட் இஷ்யூனால ஒத்துக்காததுனால நான் ஏப்ரல் மந்த்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 2 டேஸ்க்கே வீட்டில் கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனவங்க புறல்ல இந்த தட்சிண திருப்பதி அந்த ஆறில் வச்சு எனக்கு மொட்டை அடித்து தீட்டு சடங்கு செய்கிற மாதிரி வளையலெல்லாம் உடச்சி ஆற்றுல குளிக்க வச்சு எனக்கு சடங்கு மாதிரி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த அபார்ஷன் டேப்லெட் என்னை எந்த டெஸ்ட்டும் பண்ணாமல் எனக்கு அபார்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்னால நான் ரொம்ப என் உடம்பு வீக் ஆகிடுச்சு. எனக்கு பேரலிசிஸ் சிம்டம் வந்துடுச்சு. மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மறுபடியும் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் ஆகஸ்ட் மந்த் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நான் பையன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணால் கூட அவங்க ரவுடிஸ்க்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து பொண்ணை கடத்திட்டு வந்து கொடுத்துருங்க, பையனை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. நான் அந்த வழக்கில் 2 வாட்டி பிட்டிஷன் போட்டிருக்கேன். 2 வாட்டி ஒசூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை ஸ்டெப்புக்கும் எடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது நான் பார்த்தேன். என்னை யாருமே கடத்தலை. நான் பையனோட அப்பா அம்மா கூட என் சேஃப்டிக்காக அவங்க கூட நான் தங்கியிருக்கேன். அவங்க கூட தான் நான் சேஃபாக இருக்கேன். எனக்கு யாரும் எந்த த்ரெட்டனும் பண்ணல, யாரும் கடத்தவும் இல்லை, யாரும் என்னை இதுவும் பண்ணல. நான் எங்கள் அப்பா அம்மா கூட போக எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. எதுவுமே முடியாததுனால இப்போ இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஆதரவாக ஒரு விசிகே கட்சிக்காரங்களை அவங்க மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. எங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்கள பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவங்க என் விருப்பத்துக்கு நான் பையன் கூட தான் இருப்பேன்னு சொன்னதால் எனக்கு இந்த பண்ண கொடுமைக்காக அவங்க எனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க மேலே அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, யாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம். நான் விருப்பப்பட்டு தான் நான் பையனோட அப்பா அம்மா கூட அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். ஏப்ரல் மாதம் போனீங்க? ஆமாம் சார். திரும்பி சடங்குன்னா எதுக்காக சடங்கு பண்ணியிருக்காங்க? அது இப்போ ஏப்ரல் மாதம் போனோம். அந்த ஹஸ்பண்ட் இருந்தால் ஒரு மாதிரி சடங்கு பண்ணுவாங்கல்ல சார், அந்த மாதிரி வளையல் உடைச்சு மொட்டை அடித்து தீட்டு கழிக்கிற மாதிரி, ஹஸ்பண்டை விட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி தீட்டு கழிக்கிற மாதிரி சடங்கு பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கீங்க? நான் மறுபடியும் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை எந்த இடத்துலையும் வாழ விடாமல் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனால நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே மறுபடியும் அந்த கேஸ் மறுபடியும் ஸ்டெப் எடுக்கணும். அவங்க மேலே 5 பேர் மேலே நான் வழக்கு கொடுத்துருக்கேன். 5 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க 5 பேர் மேல கொடுத்துருக்கீங்க. அது எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா? ஆல்ரெடி 2 டைம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 1 டைம் எஃப்ஐஆர் போட்டிருக்கு சார். எஃப்ஐஆர் போட்டு ஒரு வாட்டி ஆக்ஷன் எடுத்தாங்க. மறுபடியும் ஆக்ஷன்